அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் சமூக விரோதிகளின் செயல்களில் பாராக மாறி வருவதாக அங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளையராஜா இணைகிறார். இளையராஜா, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையமானது தற்போது அந்த விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டமான திருச்சி, மதுரை, மேலும் வட மாவட்டமான விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது அந்த பேருந்து நிலையத்தில் கூட்டமாக மது குடித்துவிட்டு செல்லும் மதுப்பிரியர்களின் காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் காலையிலேயே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்களை கண்டுகொள்ளாத கலால் காவல்துறையால் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் மதுப்பிரியர்கள் காலை 6 மணியிலிருந்து கூட்டமாக வந்து மது அறிந்துவிட்டு செல்வதால் பயணிகளும் பொதுமக்களும் பெரும் அச்சமடைந்து வருகின்றனர். காலையிலிருந்து மது பாட்டில்கள் விற்பனை நடைபெறுவதை கலால் காவல்துறை கண்டுகொள்ளாததால் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும் ஒரு அவல நிலையம் நீடித்து வருகிறது. இதனை அறிந்த பொதுமக்களும் பயணிகளும் முகம் சுழிக்கும் வகையில் இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மதுக்கூடாரமாக மாறி வரும் அவல நிலையாகவே தற்போது இருந்து வருகிறது. இதில் வயதான முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை மது அறிந்துவிட்டு செல்லும் காட்சிதான் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.